ஹலோ மக்களே, வெல்கம் டு நிஞ்சா கேமிங். என்ன ப்ரோ, என்ன வீடியோ போட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிரானி 3 வீடியோன்னு போட போகிறோம். அதாவது கிரானி 3னா அங்கே இருக்கிற கிழவி இந்த கிழவனும் நம்மளை துரத்துவாங்க. இந்த வீட்டிலேருந்து நம்ம தப்பிக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி விளாண்டு பார்த்தேன். ஸ்லெண்ட்ரினா இருக்குது. ஸ்லெண்ட்ரினானா என்னென்னா ஒரு இந்த கிரானியோட பேத்தி. இந்த இது வந்து ரொம்ப வெறியேற்றுங்கிறனால ஸ்லெண்ட்ரினா. ஸோ நம்ம வந்து ஈஸி டிஃபிகல்ட்டிலே தான் வச்சுருக்கோம். ஏன்னா போன வாட்டி நான் வந்து ஹார்டில் வச்சுட்டு போனேன், என்னை முடிச்சு விட்டுட்டீங்க போங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஒருத்தன் சுட்டுகிட்டே இருக்கான். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் கேம் உள்ள போயிடுவோமா? ஓகே, இவன் எதுக்குங்க தேவையில்லாமல் அங்கே இந்த கேட்டை பார்த்தாலும் வீடை பார்த்தாலும் தெரியுது. இந்த வீடும் ஒரு ஹாண்டட் ஹவுஸுன்னு, ஆனாலும் உள்ளே போகிறாங்க. இதே மாதிரி தான் படத்துலேயும் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. இன்ட்ரோலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன நம்ம தான் எல்லாம் நம்ம தான். பார்த்திங்கன்னா டே 1 இதில் மொத்தம் 5 டே இருக்குது. இவங்க ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. டேய் லாக் பிக் ஏறா, எழுந்துடுறா. ஓகே சீக்கிரம். என்ன இங்கே இந்த ஜாய்ஸ்டிக்கை நோத்துனா பண்ண மாட்டாங்க. நான் என்னடா இது, ஏன் என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில. நான் என்னென்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட பார்க்குறேன். சரி, இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா கேம் ஸ்டார்டிங்கே இப்படி போகுது, ஐ மீன் வீடியோ ஸ்டார்டிங். நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி தான் எனக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ திறக்கலாமா வேணாமா? திறந்து ஓடிடுறா கைப்புள்ள. இங்கே போனால் இது சத்தம் போடும். இந்த சத்தத்துக்கு கிரானியும் கிராண்ட்பாவும் வந்துடுவாங்க. ஸோ நம்ம வட்டிக்கு இங்கே இதில் மூடிட்டு இருந்தால் அது கிராணி வந்துடும். ஏன் வா இப்படி கொள்ளுதுன்னு தெரில. சீக்கிரம். ஓகே சீக்கிரம். என்னங்க இன்னமும் இந்த கிளவி வந்து வரல? ஓ, ஈஸி மூடுங்கிறனால ஸ்லோ. ஓகே புரிஞ்சிச்சு. ஈஸி மூடு, எல்லாம் ஸ்லோவாக நடப்பாங்க. இதை பாரு கிராணி. கிளவா, டேய் கிளவா, என்னடா பண்ணுற? ஏதாச்சும் இங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். இங்கெல்லாம் திறந்து பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்கள், எலும்பு கூடு நண்பன். நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய்ப்போம். என்ன இப்போ எதுக்கு மணி அடிச்சிச்சு? ஐயோ, இதை வர ஓப்பன் பண்ணுமா? சீக்கிரம் ஓப்பன் பண்ணா. மேலே போயிட்டு நம்ம கட்டையை எடுத்துட்டு காக்கா எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து அதனால மேலே போகிறோம். என்ன போக முடியல. சீக்கிரம்டா, கிளவி வந்துட போகிறாங்க. அப்போ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கேம் பொறுமையாக தான் ஆடணும். ஏன்னா அவசரப்பட்டு ஏதாச்சும் நான் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். ட்ரிங்கி. ஓகே, இந்த கேமில் ரெண்டு எஸ்கேப் இருக்கிறனால நம்ம வந்து 2 எஸ்கேப்பில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும். நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா, பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ணலாமா? ட்ரெயின் கீ கண்டுபிடிச்சிட்டேன். பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் பொருள் தேவை. ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கீழே கிச்சனுக்கு போயிடலாமா? சிலிண்ட்ரினோ இருங்க, கீழே இருக்கிறது மேலே கொண்டு வரலாம்.
இது ஈஸி மோடு வச்சுருக்கனால தான் அதோ இந்த மாதிரி வருது. வருதுல்ல, வருது. ஏன் நான் இங்கேயும் குதிக்கலன்னா குதிச்சோன்னா செத்துருவேன். மேலே வரைக்கும் பொறுமையாகவே இருப்போம், எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு. ஆஹா, சரி இருங்க, அதை அப்புறமேட் பண்ணிப்போம். இன்னொரு ரூம் மேலே இருக்குல்ல, அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சேன், பார்க்க முடியல. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து கிச்சன் போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்க வேண்டியதான். வெளில போனால் கிராணி இருக்கா? எங்க கிளவி வந்திருக்காங்க? ஐயோ, எனக்கு வேற பயமாக இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் கிராணி விளையாடுறதுனால பயமாக இருக்கு. நான் இங்கேயே இருந்துடுறேன்டா. நம்ம இந்த ஃப்ளோருக்கு போயிட்டோம். என்னங்க போகுங்க? நான் மட்டுக்கு மேலேயும் கீழேயும் வந்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு 5 லைஃப் உண்டு. டே 1 வந்து நம்ம நார்மலாக ஏதாச்சும் பண்ண வேண்டியதான். இந்த ஒரே பாட்டிலே இந்த மொத்த ஹாரர் கேமையும் முடிக்கிறோம் பாரு. போடா, வேறு வழியே இல்லை. கிச்சனில் தான் நம்ம போய் ஆகணும். வெப்பன் கீ கிடைச்சா நல்லா தான் இருக்கும், போட்டு பழக்கலாம். ஆனால் கிடைப்பனான்னு இருக்கு. மேட்ச் ஸ்டிக், தீக்குச்சி என்ன ஸ்டக் ஆயிட்டு இருங்க. இல்லை, இந்த கதவை சாத்திட்டா அந்த சவுண்டுக்கு கூட அந்த கிராணி வருங்க. எல்லாம் பயமாகவே இருக்குதுங்க. என்னடா கிச்சனில் ஒன்றுமே இல்லை. ஒரு வத்தி குச்சி இருக்குது, வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த ஒரே ஒரு வத்தி குச்சிக்காக நான் இவ்வளோ பயந்து வந்தேன். நீ இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஒரே அவமானமாக போச்சுக்குமா? என் வாய்ஸ் வேறு குளருது, ஏன்னு தெரில. ஆனால் நான் வந்து ரொம்ப பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கத்துனேன்னா ஒழுங்காக கேட்காது. எனக்கு ரொம்ப வெறியாதுங்க. இருங்க, இதுக்கு நம்ம அந்த ஓட்டையிலேருந்தே கீழே குதிச்சிருக்கோம். நான் பாட்டுக்கு மேலேயும் கீழே வந்துட்டு இருக்கேன். எப்போ தாவ போகிறேன்? இதுலேயே பாதி வீடியோ போயிடும்டா. இப்போ பாருங்களே, கரெக்டாக அங்கே போனோடனே குதிச்சிடும். கரெக்டாக நான் அதை இதை இழுத்துக்கிட்டே இருக்கேன். இல்லை, இங்கேயும் ஒன்றும் இதுங்க பொறுமை. நீ ஃபயர்வுட் இவங்க கிளவுங்க. ஐயோ டே நான் என்னடா பண்ண, ஸ்டக் ஆயிடுச்சுங்க. ஐக்கியமும் இப்போ பார்த்தீங்கன்னா கிழவனும் கிழவியும் அங்கே மேலே இருக்காங்க. நம்ம இப்படி கீழே வெளில ஓடிடுவோம். எல்லாம் ஐக்கியூ எனக்கு மட்டும்தான். எனக்கு பொறுமையாக போகணும். திடீர்னு கிழவன் மட்டும் குறுக்க வந்தால் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கதான். என்ன உள்ள ஒன்றுமே இல்லை. இதே இந்த ஒரே ஒரு இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக்கர்
அட்லீஸ்ட் அந்த இது ஃபயர்வுட் கிடைச்சாலாச்சு நெருப்பை பற்ற வைக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பிளாங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாங்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது அது என்ன அங்கே ஒரு இடம் இருக்கும், அங்கே சிலிண்டர் நான் இதுக்கிட்ட தான் அங்கே போய் வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதை டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லாட்டி கிளவி இந்த சத்தத்துக்கு வந்துடுவா. நம்ம இந்த தடவை இப்படி சுற்றி போயிடலாமா இல்லாட்டி கிச்சன் வழியாகவே போகலாமா? எப்படியோ கன்ஃபார்ம் கிளவி இந்த சவுண்டுக்கு இங்கே வருவா. ஓ நினச்சேன்டா, ஆப்போசிட்டில் கிளவும் வரக்கூடாது, தயவு செஞ்சு வேண்டிக்கிறேன். கிளவா வந்துடாதுடா. டேய் கிளவா வந்துடாத ப்ளீஸ். கிளவி நம்மளை விட்டுருச்சு. இப்போதைக்கு நம்ம மேலே போகிறது தான் ஒரே பிரச்சனை. மேலே போகும்போது கிளவி இருந்தானா இந்த பாருங்க, இந்த கிளவி ட்ராப்லாம் போட்டு வச்சிருக்கு. ஏண்டா நான் என்னடா பண்ண போகிறேன்? நான் ஒரு சாதாரண மனுஷன்டா, எனக்கு என்ன ட்ராப்லாம் போட்டு வைக்கிறீங்க? கிளவா இல்லை. வந்துட்டாச்சு சொன்னால, ஏதோ இந்த ரூம் தான், அங்கே தான் அந்த லிஃப்ட் இருக்குது, நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருந்த லிஃப்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஆக்சிலேட்டர் அண்ட் ஆக்சிலேட்டர். நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தாண்டா பண்ணுறோம். நான் சொன்னது தான். சரி, இந்த இதை கீழே போட்டால் அந்த சவுண்டு கிளவி எங்கே வரும்? நம்ம இந்த சாக்கில் மேலே இங்கே போயிட்டு வந்துடுவோம். கிளவி எங்கே இருக்க? சீக்கிரம் வா. டேய் என்னடா பண்ணுற மேலே? பல்ல பாருங்க, சொட்ட கிளவி. கிளவா தயவு செஞ்சுடா வந்துடாதா. அவன் கன்று வச்சுருக்காங்க, கன்று வந்தானா பொட்டு பொட்டுன்னு போட்டுருவான் நம்மளை. அதுக்கு தான் நான் பயமாகவே இருக்கு. நான் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இங்கே குதிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடணும். கிளவி அங்கே இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே எனக்கு தரல. இப்போ எல்லாத்தையும் தேட வேண்டியதான். செத்துறாடா டேய், ஒரு வாட்டி கூட சாகாமல் முடிக்க ட்ரை பண்ணா. ட்ரை பண்ணு ஃபஸ்ட்டு பயப்படாமல் இருக்க ட்ரை பண்ணா. பார்த்தீங்கன்னா கிளவி இங்கே இல்லை. சேஃப்டி கிளவி இப்போ முடிஞ்சா வாடி. சேஃப்டி ஆஹா, ரொம்ப பில்டப் பேசிட்டனோ. ஏன் சொன்னேன்னா, இருங்க ஃபஸ்ட்டு பின்னாடி யாராச்சும் வராங்களான்னு பார்த்துப்போம். இல்லை. ஸோ ஓகே, கிளவி என்ன பண்ணுறேன், நான் மேலே போடுறேன், போயிட்டு உங்கள் பாத்ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். அப்புறம் என்ன அப்புறம் அந்த கன்றாவையான பாத்ரூம்லாம் பார்க்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா வேறு வழி, அதெல்லாம் பார்க்கணும். இந்த சவுண்டுக்கெலாம் வருவாங்களாங்க பிரிட்ஜு. வெயிட் ஐயோ கிளவா பொட்டுன்னு போட்டுறாத தயவு செஞ்சுடா. டேய் என்ன சைட்ரா வர? ரிங்கா ரோசஸ் பாக்கெட்டு ஃபுல்லாக பாசஸ். டேய் கிளவா, கிளட்டு நாயே. ஐயோ டேய் கிளவா. ஐயோ எதுக்குங்க இங்கே நான் வந்தேன்?
ஓ எங்க கிளம்பிங்க. ஐயோ ஆமா ஹைட் அண்ட் சீக்கு. ஐயோ ஏங்க என் நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோப்பா ஏண்டா எந்த மாதிரிலாம் எஸ்கேப் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஓ ஐயோப்பா ஏ கிளவி எங்கே இருக்க நீ? வந்துடாத, தயவு செஞ்சு வந்துடாத. நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா அதையே மறந்துட்டு நான் பற்றிக்கு என்னென்னமோ செய்கிறேன் பாருங்க. கீழே போயிட்டு இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ண வந்தோம் ஃபஸ்ட்டு. ஆஹா ஃபியூஸ் வேணுமா அதுக்கு? எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட தான் இது இருக்காது. என்னங்க அது பேர்? எலக்ட்ரிசிட்டி இருக்கா? எலக்ட்ரிசிட்டி ஈஸி மூடில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கிடைக்கும். எனக்கு உடம்புலாம் நடுங்குதுங்க. இவ்வளோ பக்கத்தில் வந்து எஸ்கேப் பண்ண பார்த்தீங்களா? அங்கே இருக்குன்னு இந்த கிளவி கரெக்டான இடத்துல ட்ராப்பை செட் பண்ணிட்டு போயிருக்கு. நான் விழுவேன்னு நான் அங்கே தான் வருவேன்னு அதுக்கு தெரியும் போல. கரெக்டாக அங்கேயே இதை செட் பண்ணியிருக்கு ட்ராப்பை. பிரிட்ஜு ரேங்க் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா எல்லா இடத்தையும் நம்ம தேடிட்டோம்ல. இல்லை இன்னும் நான் அண்டர் கிரவுண்டே போகலங்க. வாங்க வீடு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் கைஸ். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றாய் போவோம். பேச்சு திருமணியாக்க முடிந்தால் சாதிக்க முடியும். அங்கே இருக்கிற க்ரௌபார் வேறு நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா அதை வச்சு 2 பொட்டி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் தான் ஃபியூஸ் இருந்தாலும் இருக்கும். உள்பண்ண கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. என் உள் மனசு கிளவி அங்கே இருக்குமோ கிளவி அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னிச்சு. அதே மாதிரி கிளவி அங்கே இருக்கு. எப்பா இது ஹாரர் கேமாடா? ஹாரர் கேம் தான். நான் இவ்வளோ ஹாரராக இருக்கும்னு நினச்சேன். நான் பார்க்கல. Want to play hide and seek? ஆமாம் கிளவி இதப்பா ஹைட் அண்ட் சீக் உன்னோட நான் விளையாண்டுருக்கேன். முடிஞ்சால் என்னை பிடி பார்ப்போம். ஏங்க இங்கே நிற்கிறா? திடீர்னு வந்துடாத கிளவி. என்ன? ஐயோ கிளவி தயவு செஞ்சு இங்கேன்னு போயிரு. இப்படி என்னை பயமுட்டாத, அப்புறம் நான் வெறியான அவ்வளோதான். பாய் கிளவி. ஐக்கியூடா ஐக்கியூ. ஐயோ இது வேற இங்கே ஒன்று சத்தம் போடுமே. ஐயோ இங்கே நான் ஒருத்தன் என்னது வெப்பன்க்கு போடு. கிளவி என்னை ரொம்ப வெளியேற்றிட்டீங்க. இனிமேல் நான் பொறுமையாகவே இருக்க போகிறதில்ல. இப்போ இனிமேல் தான் என்னோட ஆட்டத்தையே நீ பார்க்க போகிற. ஆஹாஹா குஷியில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வெளியில் போயிடாதா. அந்த கிளவி வர இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. சரி இன்னும் இங்கே நான் வெளில போய் சவுண்டு போடலான்னு நினச்சேங்க. நான் நினைக்கிறப்பெல்லாம் இப்போ கிளவி வரேன். ஆமாம் இந்த பாரு நான் ஒளிஞ்சிருக்கேன், நீ கண்டுபிடி சரியா? இங்கே போட்டேன். இவங்க
டேய் கிழவா, நீ எதுக்குடா இங்கே வந்து? இவனும் சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுவானாங்க. போடா உன் என்ன கிளவி மேலே போகிறான், கிழவன் கீழே போகிறான். ஸோ இப்போ கிளவி ட்ராப் வைக்குதுங்க. நான் நாசமாக போன கிளவி ட்ராப் வைக்கிறேன். ஸோ நான் மேலே போனோன்னா கிளவி, இந்த சைடு போனோன்னா கிழவன். இப்போ நான் எங்கே தான் போகிறது? செத்து போகிறோம். வேறு ஏதாச்சும் இங்கே கிடைக்குதான்னு பார்ப்போம். இருங்க எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. இங்கே நிறையா சத்தம் போட்டால் கிழவன் இங்கே வருவான்ல, இல்லாட்டி கிழவன் இங்கே வரும். கிழவன் ஏன் இன்னும் இங்கே வரல? இன்னும் கொஞ்சம் தோண்டு போகிறோம். இந்த சைடு விட்டால் நம்ம அந்த சைடு டக்குன்னு போயிடலாம். டே வந்துடுறா கிழவா, கிழவா என்னங்க இது? கிழவனும் வர மாட்டேங்கிறான், கிழவியும் வர மாட்டேங்கிறான். நைஸ், சூப்பர். Want to play hide and seek? ஆமா கிழவி, ட்ராப் வச்சுட்டு போயிருக்க பாத்தியா? நீ கிழவ, டேய் கிழவா போடா இங்கேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே போயிட்டேன். கிழவன் ரூமை திறந்தா டேய் ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கணும் மக்களே. இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்றும் இருக்காது, அதனால நம்ம இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே போகணும். ஏன்னா இதான் ஈஸியான ஷார்ட்கட்டுங்கிறனால நம்ம இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு என்னென்னமோ பண்ணணும். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ மீன் உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, எனக்கு ஒன்றுமே சொல்ல தரல. என்னடா இது? நான் இங்கேருந்து விழுந்தது இல்லாமடா நீ. கிழவன் கிச்சன் சைடு போனான். அப்போ இந்த சைடு அவன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. கிழவா வாடா, 1v1 வாடா. நீ மட்டும்தான் கன் வச்சிருக்கியாடா, நானும் ஸ்லிங் ஷாட் வச்சிருக்கேன். வாடா, 2 இது எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கும் 2 இது வச்சுப்போம். அது என்னது, 2 புல்லட்டு. ஆனால் கிழவியும் ஒரே மாதிரி சேர்ந்து வந்தா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம கிழவியை வர வைக்கணும். அது ரொம்ப ஈஸி. ஏதாச்சும் ஒரு சத்தம் போட்டால் அவள் வந்துடுவாள். ஆனால் கிழவனை வர வைக்கிறதுக்கு கிழவியை கொல்லணும். கொல்லணுன்னா கிழவியை வர வைக்கணும். அதுக்கு தான் இந்த சவுண்டு போடணும். இந்த சவுண்டு கன்ஃபார்ம் கிழவியை வந்துடுவாள். கிழவி ஆடி, உனக்கு கொல்றதுக்கு ஆர்வமாக இருக்கேன். எந்த சைட்லேருந்து வர போகிறேன்னு தரல. எந்த சைட்லேருந்துனாலும் சுட்டுருவேன். இந்த ஆங்கிள் 2 சைடும் பார்த்த மாதிரி இருக்கணும். பின்னாடிலேருந்து முதல்ல வந்து கவிரும். அப்படிலாம் நடக்காது. அது முடியும் சந்தோஷம்தான். கிழவி எங்கே போன? சீக்கிரம் பா. என்னங்க இது வரவே மாட்டேங்குது? ஒன்று இங்கே இருக்கா? கிழவி வந்தா உன் வாயில் ஒரு பல்லு வச்சுட்டு போ. ஒரு கல் வச்சுட்டு போ. முதல்ல கபீருங்க. இப்போ இதை பார்த்துட்டு கிழவன் வருவான். யாரையும் பொண்டாட்டிய கொண்டு. கிழவா, ஐயோ மயக்கம் தாங்க இருக்கா, இன்னும் சாவலைங்க அவன். ஒரு கல் கொடுங்கடா. இப்போன்னு பார்த்து தாண்டா இப்படிலாம் பழி வாங்குவீங்க. ஒரே ஒரு கல் தான்டா கேட்டேன். ஒரு கல் இருந்தாலும் பொருள் நான் ஹெட்ஷாட் வச்சிருவேன் அவனை.
ஐயோ பயமாக இருக்குதுங்க. அவன் திடீர்னு வந்துட்டானா நான் பயத்தில் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன். அவன் மாற்றமாக இருக்கானா என்ன பண்ணிட்டு இருக்கான்? போடா சொட்ட மண்டையில் ஒரு அடியை போடு. 2 நிமிஷம் 30 செகண்ட் போயிடுவான். ஓகே அவன் போட நல்லது தான். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு அது என்னதுங்க அது பேர் க்ரௌபர். இதையே மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க. உள்ள போடா தம்பி. தம்பி ஷெட்டுக்கு போடு. ஷெட்டுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு வேணால் கிளவுனால எடுக்க முடியாத இடத்துல இந்த கன்னை எடுத்து போட்டுருணும். ஃபயர்வுட் ட்ரெயின் எஸ்கேப்பு தான் நான் பண்ண போச்சு. ட்ரெயின் எஸ்கேப் நான் எப்படியே பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு இங்கேயே க்ரௌபரை போட்டு வச்சுட்டு இந்த ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த கதவை இருங்க. எனக்கு எப்படியா சந்தேகமாக இருக்குது. இந்த கிழமை எப்படி இருந்தாலும் எடுத்துக்கானா. என்னடா இது? டேய் என்ன இப்படிலாம் கிளிச்சு பண்ணுறீங்க? எங்கேயே கிடக்கட்டும். நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவங்க 2 பேரும் 2.5 நிமிஷம் செத்ததுனால தான் நான் இவ்வளோ தைரியமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஃபயர்வுட் நம்மளுக்கு எப்படியோ தேவைப்பட போகிறது இல்லை. ஏன்னா அந்த காக்கா கிட்ட ட்ரெயினுக்கு தான் இருக்குது. நம்ம சொன்னால் பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ண போகிறோன்னு. பிரிட்ஜ் எஸ்கேப்புக்கும் ட்ரெயின் கேக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நம்ம போகிற வழியிலலாம் கல் பொறுக்கி வச்சுப்போம். எதுக்கும் பொறுக்கி வச்சுப்போம். நான் பொசுக்கணும். டே பையா வந்துட்டேன்டான்னு இந்த கிழவனும் வந்து டப்புன்னு அடிச்சு விட்டா நான் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஏய் நைஸ் ஆப்ஷன். ஆனால் எனக்கு டெடி பேர் வேணாம். இதுக்கு அந்த க்ரௌபாரே நான் எடுத்துட்டோம். ஐயோ என் நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் கிளவி அதுக்குள்ளேயே 2.5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆஹா இப்போ கிளவிங்கிட்ட வர கன் இருக்குமே. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டா எப்போங்க. இந்த ஒரே நாளில் முடிக்கலான்னு நினச்சேன்டா. இப்போ எனக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம்தாங்க. ஃபியூஸு மட்டும் எனக்கு இருந்தால் போதுங்க. நான் கேட்டது ஒன்று தான்டா, ஃபியூஸுடா. அதை மட்டும் தந்துட்டிங்கன்னா நான் ஃபியூஸ் பல்ப் வாங்கிட்டு போயிடுவேன்டா. கிளவி நான் ஒன்றுமே இல்லையே. மேலே போகிறதுக்கு பயமாக இருக்குதுங்க. கிளவி முடிஞ்சா புரி. உனக்கு பின்னாடியே நான் போவேன். அவ்வளோ தைரியம் எனக்கு. ஐ எம் அ ப்ரோ ஸ்பெல்லிங் கூட உனக்கு என்னதுன்னு தெரியாது. என்ன வந்து அடிச்சுட்டு ஏதோ போனால் போதுன்னு நான் ஒரு வாட்டி உன்கிட்ட வேணும்னே வந்து அடி வாங்கினேன். ஆமாங்க டக்கு கேமை முடிச்சுட்டா போர் அடிக்கும்ல. என்ன சொல்ல வேண்டியது. எனக்கு ஜென்ரேட்டர் கேபிள்லாம் வேணாம்டா. யாருங்க பார்த்தா? டேய் யாரா? நம்ம இங்கேருந்து கிச்சன் போட்டு இப்போ நம்ம என்ன எடுக்கணும்? இப்போ நம்ம ஃபியூஸ் எந்த இடத்துல தான் இப்போ ஃபியூஸ் இருக்கும்? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாச்சு. கிளவு ரூம்லேயுமே பார்த்துட்டாச்சு. ஃபியூஸு கிடைக்கவே. கிளவா நான் அந்த ஜென்ரேட்டர் கேபிளை நீனே வச்சுக்கோப்போ. எலக்ட்ரிசிட்டி இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். கிளவ இப்போ அங்கே போனால் ஓகே. கிளவா தூங்குடா, தயவு செஞ்சுடா தூங்குடா. பேசாமல் நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடலாமாங்க.
டேய் கிளவா, ஓம் பொண்டாட்டி தாண்டா என்னை எப்படி போட்டா? சாவு செத்து. ஐயோ யாருங்க பார்த்தா, எங்கேருந்து பார்த்தாங்க? ஒரு சாவு. கிளவி உன்னை போனா போதும் விட்டு வச்சிருந்தேன். ஆனால் என்ன ரொம்ப வெறியேற்றிட்டேன். எனக்கும் ஒரு அளவுக்கு தான் லிமிட்டு, ஒரு அளவுக்கு தான் நம்ம கிட்டலாம் பேச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பேச்சு தான். இந்த பாரு தேங்காய், ஏண்டா நான் தேங்காய் கேட்டேனாடா, ஆனால் தந்துருக்கீங்க, அதனால நான் எடுத்துகிட்டு போகிறேன்டா. ஏங்க கன்று இங்கேயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் வரை டக்குன்னு முடிஞ்சிருமே. ஐயோ சீக்கிரம் வேலையை பண்ணா. எங்கேன்றா நான் இப்போ போய் அந்த இதை தேடுவேன். அது என்னது, என்னடா அது பேர்? ஃபியூஸு 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 ஃபியூஸு. ஏங்க நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஏன் எலக்ட்ரிசிட்டி? நான் வாக்கு மாற்றிக்கிட்டேன். நம்ம பண்ண போகிறது ட்ரெயின் எஸ்கேப்பு. ஸோ ஐயோ இங்கே தானே நம்ம கட் பண்ணோம். நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு வெட்டு இதில் காயின் கிடைக்கும். எங்கடா சொல்கிற? கடைசியில் இப்படி ஒரு சில்லற பொறுக்க வச்சுட்டிங்களேடா. இப்போவே நம்மளுக்கு ஃபியூஸ் கிடச்சிச்சு வச்சுக்கோங்களே. நான் வந்து வேறு எஸ்கேப் பண்ணுறதுக்கு சொல்லிடுவேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி முழிச்சிட்டா, கண் முழிச்சிட்டா. கிளவி முழிச்சிட்டா. நான் அப்படின்னா கிளவன் கன்ஃபார்ம் ரெடியாக ஆயிருப்பான். ஷார்ட் கன் ஆமோ இருங்க. எறா ஒரு நிமிஷம்டா. இட் டசன்ட் ஒர்க். ஏன் அந்த ஃபியூஸு தான் நான் இப்போ எங்கேருந்து போய் எடுக்கிறதுனே எனக்கு தரல. காக்கா நீ செத்தப்போ உனக்கு ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணணும்னு நான் விருப்பப்படல. இருந்தாலும் போ. இந்த கன்னை மட்டும் கிழவன் கிடைக்கவே கூடாதுன்னு கிடச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளை துரத்தி அடிப்பான். ஐயோ யார் எங்கே பார்த்தா? டே கிழவா, ஒரே ஒரு புல்லட்டு தாண்டா இருக்கு. இப்போ பாரு டே எங்கேன்றா வர? இந்த அவ ஹெட்ஷாட் ஒன்று வாங்கிக்கோ. நான் ஒரு 2 minutes 30 seconds. ஐயோ யாரா புருஷனை கொண்டது? கிளவி வா சீக்கிரம் வா. எங்கே போன? கிளவி இந்த பாரு, நான் ஏதோ இங்கேருந்தே உனக்கு ஸ்கோப் வச்சு கொள்வேன். போ. இங்கே கண்டு கிடைக்கணும். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாங்க இந்த ஃபியூஸுக்கு, ஆனால் கிடைக்கவே இல்லை. அது இங்கே எலக்ட்ரிக் சுவிட்ச் இல்லையா? வேறு எந்த வெயிட் பண்ணுங்க. சப்பா இது உள்ள என்ன? அப்பா ஏன்டா இப்படி என்ன படுத்துறீங்க? இந்த 2 விஷயத்தில் டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். மேலே போயிட்டு எலக்ட்ரிக். ஆஹோ ஐயோ கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ கிளம்பு. ஐயோ என்னடா 2 நிமிஷம் சொன்னீங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சீக்கிரமாக இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இப்போ போய் நம்ம செத்தா நம்மளுக்கு தான் நான் வெறுத்துருவேன்டா. போங்கடா, நான் இனிமேட்டு இந்த கேமே விளையாட மாட்டேன்டா. அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன், சும்மா தான் சொல்லுவேன். அதுக்குன்னு யாரும் இனிமேட்டு விளையாட மாட்டியா ஹாரர் கேம்ஸ்லாம் கேட்கக்கூடாது, சரியா? ஏய் டிக்கெட்டு இந்தா, டிக்கெட்டு வாங்க இப்போ. இந்தா டிக்கெட்டு இந்தா வாங்கிக்கிட்டியா? இப்போ கதவெல்லாம் திறந்து விடு.
இப்போ நான் வந்தால் சத்தம் போடக்கூடாது, சரியா? குட் பாய். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு எலக்ட்ரிக் சுவிட்சு ஒன்று பார்த்தோமா, அதை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். சாகாமல் போயிடுறா டேய். கிழவன்கிட்ட வர கன் இல்லை, அவன் கீழே கன்று கிடந்தா எடுத்துப்பானா? இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கா என்ன? எனக்கு தெரியல. கிளவி மட்டும் நம்மளை பார்த்துடக்கூடாதுங்க, பார்த்தானா மொத்தமும் சொதப்பிடும். ட்ரெயின்க்கு ஆக்சிலேட்டர் மட்டும் எடுத்துட்டா போதும். யாரா பார்த்தா? டே 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 யாரா பார்த்தா? யாரா என்ன பார்த்தா? யாரா அந்த பையன்? நம்ம வேகமாக போயிடுவோம் கிளவி அவங்கள விட. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை. கிளவி மட்டும்தான் பார்த்துருக்கணும். டே கிளவா, நீ பார்க்கக்கூடாதுரா. நீ நான் பார்த்தேன் சொல்லுங்க, யார் பார்த்தா என்ன? யார் என்னை பார்த்தா? யாரா என்ன பார்த்தா? கிளவிதான்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வர மாதிரியே தெரியல. இப்போ சவுண்ட் நம்ம போட்டிருக்கோம், பெல் அடிச்சிருக்கோம். ஸோ கிளவி வரணும், சீக்கிரம் வா கிளவி. ஓகே வந்துச்சு. அது இன்னும் நம்மளை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். அது இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஏதோ இப்படி குனிஞ்சு இப்படி ஓடிடணும். இதெல்லாம் ஐக்கியோட ப்ரோஸ் கிட்ட இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும். நான் ஆக்சுவலி ஒரு ப்ரோலாம் கிடையாது, ஃபஸ்ட் டைம் விளாட்ற பாட்டு. இருந்தாலும் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன்லே, அதுக்காக என்னை பாராட்டுறதுக்காக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டு விட வேண்டியது. அப்படியே கிளவ மட்டும் வந்துடக்கூடாதுங்க. டே கிளவா, தயவு செஞ்சு குறுக்க வந்துடாத. டே 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 டேய் கிளவா, அங்கே தான் இதை பாரு, நாங்கள் தான் இது என்னோட உண்டிகோலை வச்சுருக்கேன், எடுத்துட்டு வந்தோம் உன்னை டொப்பு டொப்புன்னு போடுவேன். வாடா டேய், வெளில வாடா. டேய் கிளவா, வாடா டேய், இங்கே வாடா டேய். சரி, இவ்வளோ பக்கத்தில் பயந்தே போயிட்டேன். அவன் இவ்வளோ பக்கத்தில் வந்தோடனே. ஏ கிளவி, ஐயோ டே 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 சீக்கிரம் வாடா. சரி, இங்கே நம்ம கீழே போயிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ கிழவனை கொண்டுட்டோம்ல நம்ம. ஆமாம், கொண்டு இருக்கோம். 2 நிமிஷம் அவன் வரமாட்டான். அவன் தொல்லை இல்லாமல் நம்ம 2 நிமிஷத்துக்கு நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு போயிட்டு எஸ்கேப் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. சீக்கிரமாக இந்த கேம் பிளே வேற முடிக்கணும், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து எல்லா விஷயத்தையும் காட்டிட்டு இருக்கேன் கட் பண்ணாமல். ஆக்சிலேட்டர் போட்டு ட்ரெயின் கீ போட்டு ஒரு பட்டன் நமக்குனா ட்ரெயின் எஸ்கேப் முடிஞ்சிச்சு. நீடட் இங்கே போடணும் ஆக்சிலேட்டரு. வாங்க போய் ட்ரெயின் கீ காக்கா கிட்டனால பார்த்தோம். டேய் காக்கா, உனக்கு காக்கா 65 போடுறேன்டா. என்னைக்காச்சும் ஒரு நாள் கன்ஃபார்ம் போடுவேன். அந்த டப்பாவில் என்ன இருந்துச்சு தெரியல. சரி இருங்க.
ஓஹோ எஸ்கேப் முடிக்க போகிறோம். ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேளுங்க ப்ரோ. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் கிராணி 1 கேம் ப்ளே போடுவேன். என்ன ப்ரோ நீங்கள் கிராணி 1 2 3னாலும் போடணும், நீங்கள் என்ன உல்ட்டாவாக போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இஷ்டம். நம்ம தான் எப்போவுமே. இப்போ எங்கேயும் நான் பார்த்தேன், ஓகே யாரும் இல்லை, ஸோ டக்குன்னு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த கேமை முடிக்கணும். எப்படி தான் யாரும் வந்துடக்கூடாது குறுக்க. அப்படி முடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு கோளாறு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நான் வெறியாயிடுவோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, நீங்கள் வர்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இருங்க, போகிறதுக்கு முன்னாடியாச்சு ஒரு வாட்டி கிளவியை பார்க்க வச்சு கொள்ளணும். பார்க்க வச்சுட்டு தான் நம்ம போகணும். எப்படியோ அவங்க வந்து பார்க்க தான் போகிறாங்க. அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. கிளவி தப்பிச்சிட்டேன். கேம் பிளேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் எஸ்கேப் பண்ணிட்டேன். நம்ம நாள் டெடி பார்த்தோம், அந்த டெடி எடுத்து ஸ்லெண்ட்ரினாவை போட்டு தள்ளியிருக்கலாம். இருந்தாலும் எதுக்கு, ஒருவேளை ஸ்லெண்ட்ரினா ஃபியூஸ் பண்ணியிருந்தா இல்லை பேட்லாக்கே தான் தந்திருப்பான். ஓகே டாட்டா பை பாய். அதாவது இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பாய்.